நமஸ்காரம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 5வது பாசுரம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பொருள். ஆண்டாள் நீராட செல்ல தன் தோழிகளோடு செல்லும் பொழுது கண்ணனை பற்றி கூறுகிறாள். கண்ணனை மாயன் என்றும் வடமதுரை, அதாவது மதுராவைச் சேர்ந்த மதுரா என்ற ஊரின் மைந்தன் எனவும் கூறுகிறாள். அது மட்டுமல்லாமல் அவள் சொல்கிறாள், தூய்மையான பெருநீர் பாய்ந்து ஓடும் யமுனை ஆற்றின் துறைவனை. யமுனை ஆற்றங்கரையில் விளையாடி மகிழ்ந்த ஒருவன் அவன் கண்ணன். அது மட்டுமல்ல, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்று கூறுகிறாள். ஆயர்கள் குலத்தினில் தோன்றிய விளக்கு. ஆனால் உண்மையில் அவன் ஆயர் குலத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே அணிவிளக்கு. ஆண்டாளை பொறுத்தவரை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கு மற்றும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். குடல் விளக்கம் என்றால் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்த அவன் சிறந்த சான்றோனாக வரும்பொழுது அந்த தாய்க்கு பெருமிதம் ஏற்படுமாம். அவள் அந்த சான்றோனை நாம் தான் சுமந்து ஈன்றெடுத்து வளர்த்தோம் என்பதில் பெருமிதம் அடைவாளாம். அங்கனம் ஒரு தாய் பெருமிதம் அடையும் பொழுது அவள் குடல் புகழ் பெறுகிறது, அவள் வயிறு கூட பெருமை அடைகிறதாம். அப்படிப்பட்ட யசோதைக்கு பெருமையை கொடுத்தவனாம் கண்ணன். அது மட்டுமல்ல, அவன் தாமோதரன். யசோதை கண்ணன் சேட்டைகள் செய்யும் பொழுது அவன் அங்கு இங்கு ஓடாமல் இருப்பதற்காக ஒரு தாம்பு கயிற்றை எடுத்து அவன் வயிற்றில் கட்டி அதை அம்மியில் கட்டி வைக்கிறாள். அங்கனம் அவள் செய்யும் பொழுது அந்த கயிற்றின் அழுத்தி கட்டியதால் அந்த கயிற்றின் அச்சு அவன் வயிற்றில் பதிந்திருக்குமாம். அதனாலேயே அவனுக்கு தாமோதரன். தாமு என்பது கயிறு, தரன் என்பதில் வயிறை உடையவன். கயிற்றின் அச்சு அல்லது அடையாளம் வயிற்றில் கொண்டவன் கண்ணன். அந்த தாமோதரன் அவன் வயிற்றில் தாம்பு கயிறின் அச்சை கொண்டிருந்தாலும் தன் தாயின் வயிற்றுக்கு, அந்த வயிற்றில் பிறந்து இவன் சான்றோனாக வாழ்ந்ததற்கு பெருமை சேர்த்தவனாம். இம்மாதிரியெல்லாம் கண்ணனை வர்ணித்த ஆண்டாள் சொல்லுகிறாள், மாயனவன், வடமதுரையில் மன்னு என்றால் நீடித்து வாழும் மைந்தனவன், தூய பெருநீர் பாய்ந்து ஓடும் யமுனை ஆற்றங்கரையின் தலைவனவன், ஆயர் குலத்தினில் தோன்றிய அணி விளக்கு அவன், தாயின் குடலை பெருமை செய்த வயிற்றில் தாம்பு கயிற்றின் அடையாளம் கொண்டவன். இப்படிப்பட்ட இந்த கண்ணனை தூய்மையோடு வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாசனை மிக்க மலர்களை தூவி அவனை வாயினால் பாடுவது மட்டுமல்ல, மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான். நாம் பல பிறப்புகளாக செய்த பாவங்களிலிருந்து நமக்கு மோட்சம் தருவான். மற்றபடி நின்ற பிழையும், அதாவது போன பிழை, நம்ம செஞ்ச பிழைகள் எல்லாத்தையும், பாவங்கள் எல்லாத்தையும் தீர்ப்பதில்லாமல் நாம் செய்ய போகும் அல்லது செய்கின்ற பாவங்கள் எல்லாவற்றையும் தீயினில் தூசு எப்படி பஸ்பமாகுமோ அது போன்று பஸ்பமாக்கி நம்மை மோட்சத்திற்கு அழைத்து கொள்வான் என்று கூறுகிறாள் ஆண்டாள். அந்த திருப்பாவையின் பாடலை முன்னொரு முறை பார்ப்போம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தை பாடி கண்ணன் நாமத்தை ஜபித்து நாமும் கண்ணனின் திருவடிகளை சரணடைவோம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.